அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நேற்றைய பதிவின் பொழுது சுகர் பற்றி சற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு சுகரில் ஒரு பகுதியாக சுரைக்காய், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுரைக்காய் என்பது காலம் காலமாக நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தி கொண்டு வந்த ஒரு காய். இப்போ தான் நம்ம காலிஃபிளவருங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம், இதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் சுரைக்காய் எல்லார் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதில் சுரைக்காயில் 80% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். இன்னொன்று பசி அடக்கி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பேர் பிட்டர் காட் அல்லது பிட்டர் மிலான். நம்ம வாட்டர் மிலான் தெரியும், தர்பூசணி, அதே மாதிரி இது பிட்டர் மிலான். இதில் உப்பை கரைக்கக்கூடிய சக்தி இந்த சுரைக்காயினுடைய ஜூஸுக்கு இருக்குது. அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சுரைக்காய் ஒரு 3 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 இன்ச் இந்த சைஸில் 3 இன்ச் எடுத்து தோலை சீவிடுங்க. சீவி பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துங்க. மிக்சியில் போடும்போது ஒரு 1/2 டம்ளர் வார்ம் வாட்டர் உள்ளே ஊற்றுனீங்கன்னா ஜூஸ் நிறையா வரும். அதை எடுத்து ஃபில்லப் பண்ணால் ஒரு டம்ளரில் வரும். எந்த டம்ளரில் சாறு இருக்கோ அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொப்போர்ஷன் வாட்டர் சேர்த்துங்க. பர்டிகுலர்லி வார்ம் வாட்டர் சேர்த்துனோட பிஞ்ச் ஆஃப் ராக் சால்ட். ராக் சால்ட் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கும். ராக் சால்ட், நம்ம சாதாரண அயோடின் உப்பு வேண்டாம், ராக் சால்ட் போடுங்க. அதில் 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிங்க. அந்த டம்ளர் எடுத்துக்கங்க. டம்ளர் எடுத்துட்டு அதை சிப் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு குழந்தை தாயிடம் எப்படி பால் குடிக்குதோ அது மாதிரி சிப் பண்ணி சாப்பிடணும். நம்ம நாக்கில் போய் பட்டு உமிழ்நீரில் கலந்து அது அப்படியே உள்ளே இறங்கும் போது அதனுடைய மெடிக்கல் எஃபெக்ட் 100% நம்ம உடம்புல ஏறுது. நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. அதில் ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். இந்த கல்லீரல் அப்படி கெட்டு போச்சுன்னா தன்னைத்தானே ரீஜெனரேட் பண்ணிக்கிற அளவுக்கு கடவுள் அமைச்சிருக்காரு. ஆனால் சிறுநீரகத்தில் நெஃப்ரான், நெஃப்ரீடியம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் உப்புக்கள் சேர்ந்துன்னா அந்த உப்புக்கள் சிறுநீரில் ஜாஸ்தி ஆச்சுன்னா கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி ஆகிடுது. நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா 1.1, 1.2க்கு மேலே போனால் சிறுநீரகம் பாதிப்பு ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலையில் 11 மணிக்கு, தட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு டம்ளர் அப்படின்னு சொன்னால் 150 ml அப்படி வச்சுங்க, 150 மில்லிலிட்டர் அப்படி போட்டு சிப் பண்ணி சாப்பிடுங்க. அதான் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. இன்னொன்று பசி அடக்கி, உங்களுக்கு பொய் பசின்னு சொல்லுவாங்க, பார்த்தோன்னே பசிக்கிற மாதிரி தோணும், அதை அடக்கிறது பொய் பசி. இந்த பொய் பசி அடக்கிறதுக்கு இந்த ஜூஸு. 3வது நம்ம உடம்புல இருக்க உப்புக்களை சமணப்படுத்துகிறது. 4வது சிறுநீரை பெருக்கி விடுகிறது. நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா யூரின் போகும்போது அப்படியே எரியிற மாதிரி போகும். நம்ம என்ன தண்ணி குடித்தாலும் யூரின் போகும், ஆனால் கடைசியில் போகும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். இந்த சுரைக்காய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது சரியானபடி 100% சரியாகும். 4வது இதில் நம்ம உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி கொடுக்குது இந்த சுரைக்காய் ஜூஸ். இந்த சுரைக்காயை நீங்கள் கேட்கலாம், சார் ஜூஸ் மாதிரி தான் சாப்பிட்லாமா? இல்லை, இதை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், குழம்புல கூட்டு போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இது ஜூஸாக சாப்பிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக எஃபெக்ட். நம்மளுக்கு உடம்புல இம்மீடியட்டில் உடம்பு சரியில்லைன்னா குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி இது இம்மீடியட்டாக பிளட் ஸ்டெயினில் கலந்து நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இது உமிழ்நீரில் கலந்து கீழே இறங்கும் போது இறப்பைக்குள்ளே போய் இறப்பை ஜூஸ் எல்லாம் அந்த அசிடிட்டி எல்லாம் சமணப்படுத்தி உங்களை அதை யூரினாக கன்வெர்ட் பண்ணி அந்த யூரின் இருக்க உப்பை வெளியில் எடுத்து வெளியே தள்ளிடுது. ஸோ திஸ் இஸ் த திங் வித் த சுரைக்காய். இதுக்கு பிட்டர் கார்டன் பேர், பிட்டர் மிலான்னு சொல்லலாம். நீங்கள் வாட்டர் மிலான் பார்த்துங்க, தர்பூசணி, அதில் இனிப்பு ஜாஸ்தி, இதில் இனிப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு விதமான புளிப்பு சத்து, ஒரு விதமான ஓர்ப்பு சத்து கலந்துருக்கனால இது நம்ம உடம்புல இருக்க சால்ட்டும் இந்த சத்தும் சேரும்போது அதை நியூட்ரலைஸ் ஆகி அது வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு இந்த சுரைக்காய் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த டிஃபிஷியன்சி உள்ளவர்கள் இதை என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி
அந்த சார்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், டயட் சார்ட். 7 நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 7 days, செகண்ட் 7 days, தேர்ட் 7 days, ஃபோர்த் 7 days அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் கெட் ரிட் ஆஃப் யுவர் மெடிசன்ஸ். அது நான் என்னால் சொல்ல முடியும், நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நானே வந்து அவ்வளோ இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தேன். மெட்ஃபார்மின் சாப்பிட்டு, மெட்ஃபார்மினில் டிஃப்ரெண்ட் டைப்பு. முதல்ல மெட்ஃபார்மின் எனக்கு கொடுத்து சின்ன டோஸ் கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சம் பெரிய டோஸ், அப்புறம் பெரிய டோஸ். முதல்ல நான் சாப்பிட்ட மெட்ஃபார்மினோட விலை வந்து வெறும் 4 ரூபா. கடைசியாக நான் சாப்பிட்ட மெட்ஃபார்மினோட விலை வந்து 24 ரூபா. காலையில் ஒரு மெட்ஃபார்மின், சாயந்தரம் ஒரு மெட்ஃபார்மின். அது எல்லாம் ரிமூவ் ஆகி நான் என்னுடைய டயட்டில் கொண்டு வந்து இதை நான் ஓவர் கம் பண்ணி ஐ எம் லீடிங் ஏ ஹாப்பி லைஃப். நீங்களும் அந்த ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். என்னை சந்திக்கிறதுக்கு முன்னால் எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு மேடம் வந்தாங்க, அவங்களுக்கு இஸ் ஏஜ்டு 72. அவங்களுக்கு சுகர் மெடிசன் சாப்பிட்றாங்க, இன்சுலின்லாம் போட்டுட்ருக்காங்க, பத்தியமாக இருக்காங்க. அதெல்லாம் பத்தியமெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் சொல்கிறத மட்டும் சாப்பிடுங்க. இந்த சுகர் என்னன்னு கேட்போம், பார்க்கலாம். சுகரா நானா? ஒரு கேள்வி, ஒரே கேள்வி. கொரோனாவில் எவ்வளோ நம்ம பாடுபட்டோம், எத்தனை பேர் செத்தாங்க? ஆனால் மருந்து கண்டுபிடிச்சோமா இல்லையா? கண்டுபிடிச்சோம். ஆனால் இதே மாதிரி சுகரில் எத்தனை பேர் பாடுபட்டுருக்காங்க? 100க்கு 63 பேர் சுகரில் பாடுபட்டு இருக்காங்க. இந்த 63 பேர் பாடுபடும் இத்தனை நாள் மருந்து கண்டுபிடிக்காமையா இருந்தாங்க, மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மருந்து வெளியே வந்தால் இந்த ஃபார்மசிட்டிகள் அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் கம்மியாயிடுங்கிறதுக்காக அந்த மருந்து இல்லாமல் போச்சு. அந்த மருந்தை நம்ம கொடுப்போம், சாப்பாட்டில் கொண்டு வருவோம். நான் அன்றைக்கே சொன்னபடி ஒரு அரேபியன் ஹார்ஸை அரைஞான் கயிறில் வச்சு இழுத்து நிறுத்த முடியாது, அதுக்குன்னு ஒரு கயிறு வேணும். எனவே இந்த சுகருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கயிறு என்னன்னா நம்ம டயட், இன்னொன்று நம்ம நம்பிக்கை, இன்னொன்று நம்ம மனசு. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். எனவே மறுபடியும் உங்களை நாளைக்கு வேறொரு ஜூஸ் மூலம் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.